வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 13 ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது இருங்க மாற்றிடாதீங்க, சேனல்லாம் மாறல, இதே சேனலில் தான் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வேர்ல்டு ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ரேடியோ டே நவம்பர் மாதம் 2ஆம் தேதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்ப்பா. அப்படி சேஞ்ச் பண்ணி உருவானால தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1946 இந்த எஃப்எம் வந்து நியூயார்க் நகரில் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டை வந்து உருவாகிறாங்க. யூஎன்னா பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் கிட்டத்தட்ட 193 நாடுகள் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு மனதாக தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை அமெரிக்கா அவங்களுடைய புகழை பெருசாகணுன்றதுக்காக தேர்ந்தெடுத்தாங்களான்றது தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் 1920 பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்துச்சு. மேபி அதனுடைய மாறுதலாக இது எதனால் உருவாச்சுன்னு தெரியல. சரி, ரைட்டு விடுங்க, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துருக்காங்கன்னா நல்லா தான் இருக்கும். நமக்கு தேவை ரேடியோவை கொண்டாடணும், அவ்வளோதானங்க. அதனால் உருவாக்கப்பட்டு தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரேடியோ உருவாச்சுன்றதே பெரிய விஷயம் தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்கோனி கண்டுபிடிச்சாருன்ட்டு. பட் என்ன எந்த ஒரு உருவாக்கமும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயமா தான் இருந்திருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா 1873 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பர்சன் தான் என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைமாக மின்காந்த அலைகளை நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முதல் தியரியை வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1886 என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஹென்ரிச் ஹர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த தகவலை வந்து உறுதிப்படுத்துறாரு. ஆமாப்பா அவர் சொன்னது கரெக்டு தான், நம்ம அவர் பெருசாக நினைக்காம விட்டோமே, அவர் நம்ம வந்து கண்டுக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போ ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று ரெடி பண்ணுறாரு. அண்ட் அதுலேயும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்காம போகுது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா குக்லியோ மார்கோனி, அவரோட முழு பேர் இது, அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த டிரான்ஸ்மிட்டர் ரெடி பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு பக்காவாக அந்த டிரான்ஸ்மிட்டர் மின்காந்த அலைகளை டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணி அவர் வந்து அதுக்காக காப்பிரைட்ஸும் வாங்கிறாரு. ஏன்னா அதுக்கு அந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியலாளர்கள் இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்லா, அவருமே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. பட் ஆனால் அவர் வந்து இந்த பேட்டர்னைட்ஸில் வாங்குறதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த இதுக்கு பேட்டர்னைட்ஸ் வாங்காமல் விட்டார். ஸோ கடைசியாக ஏதோ ஒன்றுங்க மார்கோனி என்ன பண்ணுறது, கடைசியாக பேட்டர்னைட்ஸ் வாங்கிட்டு ஓகே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி உருவான அந்த ரேடியோன்றது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு பேஸே பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ அலைகளை வச்சு தான் உருவாச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபோன் வரைக்கும் மிகப்பெரிய மாறுதலுக்கு உருவானதுலாம் காரணமே இந்த ரேடியோ அலைகளை வந்து நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ரேடியோ பற்றியான விஷயங்கள் நம்ம ரேடியோவில் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்போம். ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா அத்த பால் எல்லாம் அடிக்க போகிறாங்க, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு போவோம், உடனே அந்த சிக்னல் கிராஷ் ஆகிட்டு ஐயோ இப்போ ஜெயிச்சோமா தோத்தோமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்லாம் நம்ம உருவாகும். இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அது இருந்துச்சு அந்த சமயத்தில். இப்போ கேட்குறவங்களுக்கு பூமர் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ இவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த ரேடியோ அப்படின்றது. இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரேடியோ கேட்குறது அப்படின்றது விடாமல் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இருந்த இடத்துல நம்மளை தேடி வரக்கூடிய வார்த்தைகள் இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயத்தை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்படுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது அமெரிக்கா ஆதரிக்கூட அந்த 193 நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் பிப்ரவரி 13. நெக்ஸ்ட் கத்தாரில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து வெரி ஆகிட்டே தான் இருக்கும். ஷேக் தமீம் அப்படின்ற ஒரு பர்சனுங்க, இவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அவங்களுடைய அந்த கோச்சாக இருந்திருக்கிறாரு. இவர் இருந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லிஃப்டிங்கு அப்புறம் அத்லெட்டிக் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் இவங்க வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் பெரிய லெவலில் கோல்டு மெடல் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய நாட்டோட ஜனத்தொகை அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பெருமிதமும் படுத்துறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஃபீல்டில் இருக்க ஷேக் தமீம் அப்படின்றவர். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வேர்ல்டு ஒலிம்பிக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார். ஸோ அப்படி அவரை பெருமிதப்படுத்தி அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடிய, விளையாட்டில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கத்தார் பிப்ரவரி 13. நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த சில்ட்ரன்ஸ் டேவும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் வேறுபடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உலக ஐக்கிய நாடுகள் வந்து ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க நாட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அப்படி அவங்க சூஸ் பண்ண ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மாவினுடைய விடுதலை. பர்மான்றது ஒன்றும் இல்லை, மியான்மருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேர். அண்ட் பர்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க நாட்டோட விடுதலைக்கு ரொம்ப பேஸாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
தேசத்தந்தைன்னு சொல்லக்கூடிய ஆங்சான் அப்படின்ற ஒரு பர்சன் தான். இவருடைய பிறந்தநாள் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணுமே, ஏன்னா நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 1980 வரைக்குமே வந்து இவர் வந்து பெரிய ஆளாக இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி உங்கள் நாட்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் 2011 2012 இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகம் அப்படின்றது பிறகுது. அந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா எப்போ உண்மையான பெரிய தலைவர்கள் நம்ம பாராட்டணும்ப்பா கொண்டாடணும்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்போ யாருன்னு யோசிச்சப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்சாங். ஸோ அவருடைய ஒரு பர்த்டேவை எதுக்காக ஒன்று யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க, எவ்வளோ வீரமிக்கவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மியான்மர் பிப்ரவரி 13. நெக்ஸ்ட் டே பரானாக் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் ஒரு டேங்க. இது ஒன்றும் இல்லைங்க, பரானாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதாவது அவங்க 16 நகரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இந்தியா நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்த நகரம் 16 நகரங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த நகரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுற டே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டிலே உருவாச்சு. அப்போவே வர்த்தகத்தெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபேமில் இருந்த நகரம் தான் இந்த இடம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1998 என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைமாக இதை வந்து முழுமையாக நகரமாக உருவாக்குனாங்க. அப்படி உருவாகின அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பரானாக் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 13. நெக்ஸ்ட் டே ஆர்மேனியாவில் ட்ரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க கொண்டாடுற ஒரே திருவிழா அப்படின்னா அது போகியாக தாங்க இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இதுவும் போகி தான். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ்னுடைய 40வது நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெழுகுவர்த்தி டேன்னு சொல்லிட்டு ஒரு டே இருக்குது. அதாவது நாளைக்கு வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட முனையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டி ஒரு பெரிய நெருப்பு போட்டு அதை எல்லாருமே கொண்டாடுறது அப்படின்றது பேசிக்காக அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை கொண்டாடுறது தாங்க. நம்ம போகி எதுக்காக கொண்டாடுறோம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட் எடுங்களேன். சூரியனுடைய மைய பகுதி அதாவது ரொம்ப க்ளோஸ்டஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு வந்தது வந்து தான் தையினுடைய அந்த முதல் நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி தான் நம்ம போகியை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்மளும் பேசிக்கான கான்செப்ட் என்ன, சூரியனை செலிப்ரேட் பண்ணுறது தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா சூரியனை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் எல்லாமே லிங்க் ஆகிட்டு தான் இருக்குல்ல. இதெல்லாம் படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் வேறு நினச்சிக்கிறோம், வேறு நாடு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மளாம் ஒரே மனுஷங்கடா அப்படின்றது இதை பார்த்தா தாங்க புரியுது. ரைட், ஓவராக பேசுகிறேன்ல, விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி, இப்படி இந்த ஆர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மூட்டி அவங்க அந்த சூரியனை வழிபடக்கூடிய ஒரு நாள். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு இன்னொரு செலிப்ரேஷன் இருக்குது. அதனுடைய ஒரு முன்கூட்டியான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 13. நெக்ஸ்ட் வியர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கனடா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், இதய நோய் அப்படின்றது ஆம்பளை பசங்க தான் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு பயந்துருந்தோம்ல. பட் ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களும் பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துக்குரிய ஒரு தகவல் வந்தது. ஏன்னா அவங்களுடைய நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ல் ஒருத்தர் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிடுறாங்களாம் பெண்கள். அதுலேயும் இந்த மாதவிடாய் இல்லாட்டி கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைங்க இல்லாட்டி நீரிழிவு நோய் இது எல்லாமே வந்து அந்த இதய நோய்க்கு பேஸாக இருக்குது. அப்படி அவங்க நாட்டில் வந்து பெரும் அளவில் பெண்கள் இறக்குறதுக்கான சதவீதமாக இருக்கிறது இந்த இதய நோய் தான் காரணமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்மளுடைய பெண்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அந்த ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணாங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியர் ரெட் அப்படிங்கிறது ஒரு மகளிரினுடைய கூட்டணி கனடாவில் இருக்கக்கூடியவங்க. இப்போ கூட நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த தையல் மிஷின் வாங்குறது இல்லாட்டி ஒரு சீட்டு போகிறது இதுக்கெல்லாம் வந்து மகளிர் குழு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு குழு தான் இவங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க, இல்லை எழுத்தறிவு இல்லாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நிறைய இறப்புகளை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆகணும்னு சொல்லிட்டு பெண்களுடைய கூட்டமைப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வியர் ரெட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 13. சக மனுஷனையும் சக உயிர்களையும் நேசிச்சா போதும், கடவுள் நம்ம கூட தான் இருப்பாருன்னு சொன்ன ஜீசஸ் கிறிஸ்துடைய வார்த்தைகள் எனக்கு சிறந்த முற்போக்கு சிந்தனையாக தான் தெரியுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. உங்கள்கிட்ட விடுபடுறது நான் உங்க பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.